சார் இந்த கவர்மெண்ட் சார் இன்றைக்கி எல்லாரும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனோ ஒரு சோஷியல் மீடியா ஐடியும் இருந்தால் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்தால் இன்றைக்கி இந்த டிவி சேனல் எப்படி இந்த லெகசி மீடியா இதெல்லாம் ஒன்றும் பேர் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனதா அப்படின்னா அப்படியெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி இன்றைக்கி டிஜிட்டல் எரா நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி எங்கே போனாலும் யாராவது ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ணிட முடியும், அதை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தி விட முடியும். அதுபோல் விஜய் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நானும் வாங்க மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இது வரக்கூடிய நாட்களில் சோஷியல் மீடியாவாலேயே அதிகம் அம்பலப்படுத்தப்படுவதற்கு சாத்தியங்கள் இருக்கா வரக்கூடிய நாட்களில்? இல்லை, நிச்சயமாக சார். ஒரு காலகட்டங்களில் ஏழைச்சொல் அம்பலம் ஏறாதுன்னுவாங்க. இன்றைக்கி இந்த தொடுதிரை கைபேசி மூலமாக எல்லாருடைய சொல்லும் கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா இவர் ஆட்சி அமைத்ததே அந்த சின்ன பிள்ளைகள், அங்கிள், நண்பா, நண்பைஸ், பெண்கள், இவங்கக்கிட்ட ஒரு வாக்கு கேட்டு அதே சமூக வலைதள பக்கங்கள் வாயிலாக அதே தொடுதிரை ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக தான் பெருமளவில் எல்லோருடைய இல்லங்களிலும் ஃபோன் மூலமாக சென்று எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டு வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார். அதே போன்று இவர் வேணால் நான் தவறு செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது இவர் பொறுப்பேற்றுக்கலாம். மற்றவர்களையும் நான் தவறு செய்ய விடமாட்டேன் அப்படிங்கிறத 24 மணி நேரத்தில் இவர் எத்தனை பேரை கண்காணிப்பார்ன்றது தெரியாது. ஏன்னா லட்சக்கணக்கான அரசு நிர்வாக இயந்திரங்கள் இருக்கிறது. எல்லோரும் வேண்டுமானால் சேர்ந்து முடிவெடுத்து இதை நம்ம கட்டாயம் நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் அது. அந்த அதிசயம் நடந்ததுன்னா உண்மையிலேயே அவர் சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா இவர் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எதிர்கட்சிகள் அனுபவமிக்கவர்கள், பழந்தொன்று கொட்ட போட்டவர்கள், ஒரு கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, சட்டசபை நடத்த முடியாது, கொள்ள முடியாது, திட்டங்களை கொண்டு வர முடியாது, அதெல்லாம் சப்ஜெக்டே இல்லை. அடுத்து சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக இப்போ பேசக்கூடிய இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து உட்பட இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாம் கூட இருக்கக்கூடிய சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மேலே இருக்கிறவனை ஹேண்டில் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். புரியுது. ஏன்னா மைய அரசோட இவர் நட்பு பாராட்டி இருக்கணும். மைய அரசு தான் இன்றைக்கி பெரும்பான்மையாக 90% மாநிலங்களில் ஆட்சி ஆண்டுட்ருக்காங்க, பெரும்பான்மையாக ஆட்சி ஆண்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு மாநிலத்துக்கு வரக்கூடிய அந்த ஜிஎஸ்டி ஷேரை ப்ராப்பராக நம்ம கேட்கணும். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க கிட்டேருந்து ஃபண்டு கேட்கணும். ஹைவேஸ் ப்ராஜெக்ட்டுக்கு, ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு, இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு, அப்புறம் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு, இப்படி செமி கண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே மைய அரசோட நம்ம சண்டை இடுறது ரொம்ப முக்கியம் இல்லை. இங்கே இருக்கக்கூடியவங்களை தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்து கூத்தாடி அதில் பெரிய ஆள் ஆகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. சாணக்கியத்தனம் வேணும். மைய அரசோட பேசி அவர்களிடத்திலிருந்து திட்டங்களை பெறுவதற்கான முயற்சிகளை கையாளணும். இது சினிமா கிடையாது, இது நிஜம். வெறும் கரண்டி இல்லை, எண்ணெய் கரண்டி. பத்திரமா நம்ம அதை பண்ணணும். அடுத்தது நமக்கு நிதி ஆதாரங்கள் பேச முடியாது இனிமேல்ட்டு, அதெல்லாம் பேசவே கூடாது. வெறுங்கரண்டி ஆட்டிட்டு இருந்தோம் சார், இனிமேல் பண்ண முடியாது. இப்போ நான் இவ்வளவு பேசுகிறேன், நாளைக்கு எனக்கு முதல்வர் பொறுப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் நான் பொறுப்போடு பேசணும். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் பேசுறது சில பேர் எடுப்பான், சில பேர் எடுக்க மாட்டான். ஏன் சார், இப்போ என்னோட பயன் பெற்றவர்கள், எனக்கு என்னிடத்துலேருந்து நன்மை பெற்றவர்கள், என்னால் வாழ்க்கை பெற்றவர்கள், பல ஆபத்துகளில் காப்பாற்றியவர்களை கூட நான் நல்லா தம்பிங்கிற வரைக்கும் தான் அவங்க என்னுடைய உதவி தேவை, என்ன அண்ணம்பாங்க. நாளைக்கு நான் ஏதாவது பொறுப்பில்லாத பதில் சொல்லிட்டேன், எனக்கே எதிராக மாறிடுவாங்க. வாழ்க்கையிலே அப்படி நடக்குது, அது வேற விஷயம். இதில் என்னென்னா நீங்கள் மாநிலத்தினுடைய வருவாய் என்னங்கிறத, நம்ம வருவாயை பெருக்கிறதுக்கான திட்டங்களை நம்ம கொண்டு வரணும். அடுத்த கடன் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா முழுக்க நமக்கு வரக்கூடிய அந்த வருவாயே பார்த்திங்கன்னா மாநிலத்தினுடைய கடன் ரொம்ப வேகம் அதிகரிச்சுட்டு இருக்குது. இலவச திட்டங்களும் அதிகரிச்சுட்டு இருக்கு, ஓய்வூதிய சுமையும் இருக்குது, வட்டியை வேற கட்டிக்கிட்டு இருக்கிறோம், வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கிறது. பல வாரியங்கள் செயல்படாமல் அதுக்கெல்லாம் அரசு சம்பளங்கள் வீணாக கொடுக்குது. அது மொத்தத்தையும் எல்லாத்தையும் மினிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணிவிட்டு செலவுகளை குறைக்கணும். அடுத்து இந்த விளம்பர செலவுகள், நீங்கள் சொன்னீங்களே இந்த ஏஐ அண்டு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இந்த விளம்பரங்கள் இருக்குது பாருங்கள், இதற்கு தான் அவங்க ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணுறாங்க. அதை கட்டாயம் அவங்க கட்டுப்படுத்திட வேண்டும். நீங்கள் மைய அரசு நமக்கு என்ன தான் இன்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஷேர் ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குது, பெட்ரோல் அண்ட் லிக்கர் டேக்ஸ்லேருந்து வருது, ஸ்டாம்ப் டியூட்டிலேருந்து வருது, ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து வருது, கமர்ஷியல்லேருந்து வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணக்கூடிய இந்த டேக்ஸஸ் தான் வருது. இதெல்லாம் சாதுரியமாக பேசி ரெவென்யூ லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணி அரசு அதிகாரிகளை
சரியாக இந்த நிர்வாகத்தை வந்து நடத்துவதற்கான ஒரு பயிற்சியை நீங்கள் வேண்டுகோள் கூட வைக்கலாம். ஏன்னா எதிர்க்கட்சிகள் எல்லா தலைவர்களையும் போய் சந்திக்கிறது மிகச்சிறந்த மரபு. அதே போன்ற ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு பேசி இந்த ரெவன்யூ லீக்கேஜஸ் இல்லாமல், லஞ்ச லாவணம் இல்லாமல், கரப்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் கொண்டு வரணும். அடுத்து முதலீட்டாளர்களை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னா, பாலிசி ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்து கரப்ஷன் லெவலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அப்ரூவலை ஸ்பீட் பண்ணணும் எனி ப்ராஜெக்ட்டு. அடுத்தது முதலீட்டாளர்களை கொண்டு வரும்போது அவங்களுக்கான லேண்ட் அவைலபிலிட்டி நீங்கள் கொடுக்கணும். அடுத்து பவர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், லேபர் ஈக்கோ சிஸ்டம் கொண்டு வரணும், பொலிட்டிக்கல் ப்ரெடிக்டபிலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாத்தையும் கொண்டு வந்தால்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த கனவுகள் ஓரளவுக்கு கலையாமல் நினைவாகிறதுக்கான முயற்சிகள் இருக்கும். அப்படிங்கிறதா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து நான் ஆலோசனை. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.